கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான என் குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த புதிய வருடம் நமக்கு ஆண்டவர் ஈவாய் கொடுத்திருக்கிறார். 2025 ஆண்டில் நம்ம எல்லாரும் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு முதலாவது கொடான கொடி தோற்று நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை பாதுகாத்து விளையாடுற தேவன் இந்த புதிய ஆண்டையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கார், காண கிருபை செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு முதலாவது மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நீங்கள் யோசிக்கலாம், இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, எனக்கு ஆசீர்வாதம், நான் எதிர்பார்த்திருந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, எதிர்பார்த்திருந்த நன்மைகள் கிடைக்குமா என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு கூட இருக்கலாம். என்னை மனிதர்கள் கைவிட்டார்கள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். பயப்பட வேண்டாம், திகில் வேண்டாம், கவலை வேண்டாம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருடம் முழுவதும் நன்மையால் முடிச்சுட்டு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அருமையான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வருஷத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் நீங்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது: உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, மோசைக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்கார், ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். காரணம், மோசையோட கூட இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய காரியத்தை அவர்கள் பார்க்கும்படியாக, மோசையோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக வாக்குத்தத்தம் கொடுத்து மோசையை பலப்படுத்தியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை பலப்படுத்தியிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னோட கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வேன். ஆமேன். சில வேளைகளில் நம்ம மனிதர்களாக என்ன பண்ணியிருப்போம், மனிதர்களால் நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். காரணமே இல்லாமல் நம்ம மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, கோவப்பட்டிருப்பாங்க. ஏன் நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நமக்கு அது ஒரு கவலையாக இருக்கும். எதை குறித்தும் கவலை வேண்டாம். நாம் எப்போதுமே கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுவார், பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய தொழிலை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கடன் பிரச்சனை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? பிரியமான, இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான காரியத்தை அவர் செய்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். ஆம், அது உண்மை. எதை குறித்து கவலைப்படாதீங்க. சரீரத்தில் உங்களுடைய பலவீனத்தை குறித்து கவலைப்படுறீங்களா? எதுவுமே வேண்டாம், பயப்படாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியம் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் நன்மையான காரியத்தை உங்களோட வாழ்க்கையில் அவர் கூட இருந்து செய்ய போகிறத உறுதிப்படுத்தும்படியாக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பயங்கள் யாவும் நீங்கும்படியாக ஆண்டு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, நம்பிக்கை விட்டு விடாதீங்க. கர்த்தரை தேடுற காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உறுதியாக நிலைத்திருங்க. சில வேலைகளில் மனிதர்களால் நமக்கு துன்பம் ஏற்படும். சில வேலைகளில் நாம் செய்கிற பணியில், ஊழியத்தில் அநேக துன்மார்க்கமான காரியங்கள் ஏற்படும். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாம் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த புதிய வருஷத்தில் யாரையும் குறித்து நம்ம சண்டைக்கு போக வேண்டாம். யாருக்கிட்ட எந்த ஒரு மம்பு செய்ய வேண்டாம். எப்போதுமே ஆண்டோடைய வார்த்தையை இறுக பிடித்துக்கொண்டு என்ன பண்ணுங்க, உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரோடு உங்கள் ஐக்கியம் இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா துன்மார்க்கமான காரியத்தையும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம் உங்களுடைய காரியத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார், உங்கள் கூட இருந்து உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் வாக்கி தருவார். நீங்கள் கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு. எப்பொழுது தெரியுமா? நீங்கள் மனம் திரும்பினால், நீங்கள் மனம் திரும்பி உங்களுடைய உள்ளத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நாம் ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக தகப்பனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க துதிக்கிறையா. அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த இந்த வருஷம் வாக்குத்தத்தம், நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை என்ன காரியத்தில் அவங்க வாஞ்சித்து கொண்டிருக்கிறாங்களோ, எனக்கு நன்மையான காரியம் வேணுமே, என் வாழ்க்கையில் நன்மை நடக்காதா, என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் என்னை விட்டு நீங்காதா, என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் என்னை விட்டு நீங்காதா என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியேட் செய்யட்டும். ஆண்டவர், இந்த வார்த்தை அவர்களை வழி நடத்தட்டும். வருடம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் அவர்களை பலப்படுத்தட்டும். எந்த ஒரு துன்மார்க்கமான காரியத்தை கண்டும் பிள்ளைகள் பயப்படாதபடி பலப்படுத்துங்கப்பா.
மனம் திரும்புகிற யாவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. உமக்கே மகிமை. நீங்கள் அப்படியே செய்ததுக்கு நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் 2025 ஆண்டுக்குரிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை என் சார்பாக, என் குடும்ப சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.